எனக்கு பவர் இல்லைன்றாரு. சொல்றப்பா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எனக்கு இல்லைன்றாரு பவர் இல்லைன்னு சொல்றப்பல கூட்டம் தான் வராங்க, கூட்டம் வர மாட்டாங்க, எனக்கு பவர் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்றாரு. அப்ப கேஸ் போட்டு அனுப்புறதுக்கு மட்டும் அவரு தண்டனை கொடுக்குறது பவர் இருக்குதா இல்ல ஜாமீன் கொடுக்குறது பவர் அதான் சார் கேஸ் போட சொல்ல, கேஸை போடுங்க, ஊழல் சரிங்க இவரு. ஒரு ஊழல் புகார் கொடுக்குறோம், இந்த ஊழல் புகார் மேல் நடவடிக்கை இல்லைன்னா நான் எம்எல்ஏ சொல்றேங்க. ஊழல் புகார் நிறைய கொடுக்குறோம், எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறோம், துணை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறோம். ஆளுகின்ற அரசு முதல் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு 10% ஒன்றா சொல்லிடலாம், சரி அவங்க கொஞ்சம் நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு. மீதிலாம் லஞ்சம் ஊழலில் தான் தெளிச்சிருக்கிறாங்க. இந்த புதுச்சேரி அழிவு பாதையில் போயின்னு இருக்குது. இதை தடுக்க பொதுநல அமைப்புகள் நாங்கள் பாடுபடுறோன்னாக்கா, அதில் குரல் கொடுக்குறவங்க மேலே கேஸ் போடுறேன்னாக்கா, இது அழிவு பாதைக்கு போகிற இடத்துல கொண்டாந்து விடும். திருந்தாதவங்க திருந்த வைப்படுவார்கள். புதுச்சேரியில் நடைபெறுகின்ற ஊழல் லஞ்ச லாவண்யங்களை மக்கள் மத்தியில் சென்றடையும் விதமாக சுவரொட்டிகள் ஒட்டும் இயக்க தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை கண்டித்து துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி துணை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தவறுகளை கண்டறிய வேண்டிய தாங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள், மேலும் நாங்கள் பொதுமக்களுக்கு சென்றடையும் விதமாக சுவரொட்டிகள் ஒட்டினால் சுவரொட்டிகள் ஒட்டும் இயக்க தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை நிறுத்துங்கள். தவறு செய்பவர்களை, லஞ்சம் வாங்குபவர்கள், ஊழல் செய்பவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என துணை மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொண்டார். அதான் சார், இதெல்லாம் புதுசு இல்ல. 30 அதாவது அவர் 100 மீட்டர்ஸ் தள்ளி காட்டாரு 37. அப்ப அவர் சிபிசிபி நாம்ஸ் இருக்கு, அந்த நாம்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஆர்டர். அந்த ஆர்டர் பிரகாரம் நீ வந்து இதை தப்பா பண்ணிட்டு நாம் சொல்றோம், நீங்க சரியாக சொல்லணும். சந்திப்பின் போது இயக்க தலைவர்களான சுகுமாரன், அழகர், ஸ்ரீதர் பாவாடை, ரகு என்கின்ற ரகுத்தமன், ரெனோ, ரஞ்சித், வழக்கறிஞர் தினேஷ் மற்றும் இயக்கத்தை சேர்ந்த பலர் உடனிருந்தனர். ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க, ஊழல் இல்லாத துறையை காட்டுங்க. காலில் வந்து மன்னிப்பு கேட்டு சார் சொன்னது தப்பு அப்படின்னு நாங்க உத்தரவு போறோம். இந்த துறையில ஊழல் இல்ல அப்படின்னு யாருக்கையாவது ஒரு அதிகாரியா இல்ல இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கிற மந்திரிகளை சொல்லுங்க. நாங்க இந்த துறையில இருக்கிறோம், எங்க நிர்வாகத்துல ஊழலே இல்ல, லஞ்சம் இல்ல. நான் சுட்டி காட்டுறேன். நான் 10 சொன்னோம், சிவில் சப்ளை என்ன சொன்னோம், 5000 10,000 லாக் பண்ணி வச்சுக்கிறாங்களே தவிர அந்த துறை இன்னை வரைக்கும் ஒரு ஏழை எளிய மக்கள், ஊனமுற்றவருக்கு, கணவனை கைடப்பட்டவருக்கு, விதவைக்கு சிவப்பு கொடுக்கலாம். 6 மாசமா நீங்க கொடுக்காத காரணம் இன்னைக்கு அதுல இருந்து ஊழல். அந்த அதிகாரி என்ன செஞ்சாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னை வரைக்கும். அப்ப இன்னை 6 மாசத்துல இன்னைக்கு ஒரு கார்டு கூட இஷ்யூ பண்ணல. ஆனா இந்த 3 வருஷத்துல பல லட்சம் பல ஆயிரம் கார்டு கொடுத்துக்கிறாங்க. ஒரே மாசத்துல 5000 கார்டு இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 500 கார்டு கொடுத்துருந்தாங்க, 5000 கார்டு தான் இருக்கும். இது இல்ல, நீங்க ஆயுத துறையில போய் பாருங்க, சுத்தமா எல்லாம் லஞ்சம் கொடுத்தா தான் பேட்கோ லோனு, பட்டா மாத்தி கொடுத்து லோனு, இது லஞ்சம். நான் சொல்றேங்க எம்எல்ஏ, நீ நாங்க வாங்கலன்னு என்கிட்ட யாராவது சொல்லுங்க. உடனே என்ன செய்யறாங்க, அவங்க தலை சொல்லிடுறாங்க. தலை சொல்லி நீ உஷாரா இருந்துக்கோ, உன்னை மாட்டி ஒருத்தர் ரெடியா இருக்கிறாங்க. அவர் என்ன ஓகே மேல உட்காந்து இருப்பாரு. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் நீண்ட நாட்களாக இதுகுறித்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். தற்போது ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை 10,804 வழங்கப்பட்டு வரும் நிலையில் வரும் மாதங்களில் 16,796 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியம் தற்போது 10,656 வழங்கப்பட்டு வரும் நிலையில் வரும் மாதங்களில் 16,585 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ஒப்பந்த ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று உயர்த்தப்பட்ட மாத ஊதியத்திற்கான ஆணைய முதலமைச்சர் போக்குவரத்து ஆணையரும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநருமான சிவகுமாரிடம் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு ஊதிய உயர்வு குறித்து ஆணை வெளியிடப்பட்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளான கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி தலைமையிலான தனிப்படை கொண்ட குழு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த ஒரு பகுதியின் அருகே திடீரென ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதியை சார்ந்த வாலிபர்கள் நின்று கொண்டிருந்ததைக் கண்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் 3 நபர்கள் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, கஞ்சா மற்றும் வழிப்பறி என அவர்கள் மீது வழக்கு பதிவுகள் ஏற்கனவே வில்லியனூர் காவல் நிலையத்தில் இருந்ததை கண்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் 3 நபர்களையும் உடனடியாக காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களின் தற்போதைய முழு விவரங்கள், வேலை செய்யும் இடம், வசிக்கும் இடம், பழைய குற்ற வழக்குகளின் தற்போதைய நிலை ஆகியவற்றை சரிபார்த்தார். பின்னர் அவர்களை விடுவித்தனர். மேலும் அவர்களுக்கு வேலை மற்றும் படிப்பிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் காவல்துறையினர் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் வீரசைவ சிவஞானியர் திருக்கூட்டம் ஞானாம்பிகை அருள்நெறி மன்றம் சார்பாக கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடிலில் மாத சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக 459வது மாதமாக கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடிலில் சிவ ஆடிய பாதம் தலைமையில் உலக நன்மை வேண்டி ஆத்மலிங்கம், இஷ்டலிங்க வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்துரு சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடக்கு மற்றும் கரசூர் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தீவிர முயற்சியால் புதியதாக தார் சாலை மற்றும் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெறுகிறது. இதில் கூனிமுடக்கு பகுதியில் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 49,49,000 மதிப்பீட்டிலும், கரசூர் பேருந்து நிறுத்தம் முதல் கடப்பேரிக்குப்பம் வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 29,40,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், பாஜக கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஒரு முக்கியஸ்தர்கள் நாராயணன், ஆறுமுகம், ஆனந்த் மற்றும் ஒரு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆதித்ய சோமாய மங்களாய புதாயத்த குரு சுக்கிரத்த நித்யச ஆகவே கையில வாங்க. ஆமா இருக்கு கொடுக்குறீங்க. கீழே உட்காருங்க அண்ணா. நீ கொஞ்சம் கௌரவம் அப்படியே இருங்க. இல்ல அத்தரலே வில்லியனூர் பகுதியில் நடராசனார் அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்றதால் குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி அவர் சென்ற இடங்களில் கடுமையான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அவர் செல்லும் சாலையில் இருந்த வேகத்தடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. அபிஷேகப்பாக்கம் முதல் திருக்காஞ்சி வரை சாலைகளின் பல முக்கிய வளைவுகளில் அமைக்கப்பட்டிருந்த வேகத்தடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. இந்நிலையில் அகற்றப்பட்ட வேகத்தடைகள் மீண்டும் அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருகின்றன. அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள முக்கிய வளைவுகள் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே உள்ள வளைவு, அபிஷேகப்பாக்கம் முதல் திருக்காஞ்சி செல்லும் சாலை, கரிக்கலாம்பாக்கம் செல்லும் சாலை சந்திப்பு ஆகிய 3 சாலைகளும் சந்திக்கும் இடம் ஆகிய பகுதிகளில் வேகத்தடை மீண்டும் அமைக்காததால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை அரசு கருத்தில் கொண்டு உடனடியாக வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களாக காரைக்கால் மாவட்டத்தில் 180க்கும் மேற்பட்டோர் சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வருகின்றனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக முதலமைச்சர் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்தது போல தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காரைக்கால் சுகாதார துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்க தேசிய சுகாதார இயக்கத்துல குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துக்கு மேல எல்லாருமே பணிபுரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம முதல்வர் ஐயா சட்டமன்றத்துல அறிவித்தபடி எங்களுக்கு எல்லாரையும் பணி நிரந்தரம் செய்யறதுக்காக நாங்க இங்க எல்லாரும் ஒன்னா கூடியிருக்கோம். இந்த ஆட்சி இருக்கும் போதே எங்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட லாசர் கோவில் வீதி திப்புராயப்பேட்டை பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கழிவுநீர் குழாய் பொருத்தப்பட்டது. தற்போது அந்த குழாய்கள் பழுதடைந்து விட்டது. அதன் காரணமாக அந்த கழிவுநீர் குழாயினை மாற்றி அமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி கோரிக்கையை ஏற்று புதிய பைப்லைன் அமைத்து தருவதாக அதிகாரி உறுதியளித்தார். அப்பொழுது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், தோமுச துணை அமைப்பாளர் மிஷல், கிளை செயலாளர் ராகேஷ், ரகுமான், அருள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து மதுக்கடைகள் மற்றும் ரெஸ்டோ பார்கள் பொதுமக்களை பெரிதும் பாதிக்கும் வகையில் உள்ளது. இதனால் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. உழவர்கரையிலிருந்து புதுச்சேரி முழுவதும் மதுபான கடையை அகற்றக் கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்களும் மற்றும் பார்களும் நிறைய திறக்கிறாங்க. ஒரு 100 அடிக்கு ஒரு தடவை 100 அடிக்கு ஒரு தடவை ரெஸ்டோ பாரும் இருக்குது. இன்னைக்கு இந்த உழவர்கரை பேருந்து நிலையம் பேர் போய் ராசாத்தி பார் பஸ் நிலையம்ன்ற அளவுக்கு மாறி போயிருக்கு. இதெல்லாம் மாற்றணும். இனி புதிய ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்காதே புதிய அரசை நான் முறைப்படி கேட்டுக்கிறேன். இனி ஒரு புதிய ரெஸ்டோ பார் கண்டிப்பாக எங்கள் உழவர்கரை தொகுதிக்கு வேணாம். இருக்கிற பார்களையும் ரெஸ்டோ பார்களையும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற அனைத்து பார்களையும் ரெஸ்டோ பார்களையும் தயவு செய்து இழுத்து மூடிடுங்க.
இல்லைன்னா மக்களை திரட்டி இன்னும் பெரும் போராட்டம் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பொதுமக்களுக்கு இடையூறு வேணாம். புதுச்சேரி பிராந்தியமான ஏனம் கணக்கல்பீட்டா பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடம் உள்ளது. இந்த இடத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. புதுச்சேரி அரசு ஃபிப்டிக் மூலம் நிதியுதவி பெற்று செயல்பட்டு வந்த தொழிற்சாலை போதிய வருமானம் இல்லாததால் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தர வேண்டிய பணத்திற்காக அந்த இடத்தை ஃபிப்டிக் நிர்வாகம் கைப்பற்றியது. இதற்கு அப்போது அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஏனமில் வீடு இல்லாதவர்களுக்கு அப்பகுதியில் பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தியதைத் தொடர்ந்து அந்த இடத்தை ஃபிப்டிக் நிறுவனம் அரசிடமே ஒப்படைத்தது. ஆட்சி மாற்றம் மற்றும் பல்வேறு காரணமாக அந்த இடம் இன்னும் வீடு இல்லாதவர்களுக்கு ஒப்படைக்கப்படாத நிலையில் ஏனம் அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் சதனாலா ரமேஷ் என்பவர் சட்டவிரோதமாக ஜேசிபி மூலம் அந்த இடத்தை சுத்தம் செய்ததுடன் அந்த நிலத்தை விற்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். அதன் பேரில் துணை ஆட்சியர் மற்றும் தாசில்தாரை நேரில் சந்தித்து மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததுடன் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் புசி ஹேண்ட் கிளப்பின் 25வது வார கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிளப் இயக்குனர் ஆனந்த் தலைமை உரையாற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியை சேர்ந்த 5 தன்னார்வலர்களுக்கு மனிதநேயத்திற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புசி ஹேண்ட் கிளப் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். Grow for ourselves, and here we are. As it's a motto of Busy Hand, one who gives. எத்தனை பில்லர்ஸ் வந்து நம்மளுடைய புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்க நிர்வாகிகள் வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை அசோக் நகர் பல்நோக்கு சமுதாய கூடத்தில் ஜாதக பரிவர்த்தனை விழா நடைபெற உள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சியில் புதுவையில் உள்ள நாயுடு மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராஜா, செயலாளர் முத்துகிருஷ்ணன், பொருளாளர் ரமேஷ், துணைத் தலைவர் சுந்தர்ராஜன், செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன், சந்தானம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ள அனைத்து நாயுடு மக்கள் சங்க சார்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மேலும் பேராதரவு கொடுத்து சிறப்பிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வரும் 7/7/2024 அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேண்டும் வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம், புதுச்சேரி. புதுச்சேரியில் மட்டுமின்றி அனைத்து பகுதிகளிலும் புதிய வீடு கட்டுவது, அலுவலகம் அமைப்பது போன்ற பணிகளுக்கு தேவையான மர சாமான்கள் செய்வதற்கு இப்போது ரெடிமேடாக விற்கப்படும் மர சாமான்களையே பெரும்பாலானோர் வாங்குகின்றனர். இவ்வாறான பொருட்கள் எந்த மரத்தினால் ஆனது, எவ்வளவு நாள் உழைக்கும் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. இது தவிர இத்தகைய பணிகளை மரவாடி உரிமையாளர்கள் மரப்பட்டறையிலேயே செய்து விற்பனை செய்கிறார்கள். இதனால் தச்சு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே இது குறித்து அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்கள் நலவாழ்வு சங்கங்களின் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் செல்வம், பொருளாளர் ரவி, துணைத் தலைவர்கள் பழனிவேல், முத்துராமன், முருகன், பழனிசாமி ஆகியோர் சங்க நிர்வாகிகளுடன் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அனைத்து மரவாடிகளுக்கும் சென்று அதன் உரிமையாளர்களையும் அங்கு வேலை செய்யும் தச்சு தொழிலாளர்களையும் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் தச்சு தொழில் செய்யும் நாங்கள் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளாக அரியாங்குப்பத்தில் உள்ள அனைத்து மரவாடியிலும் மரம் எடுத்து வேலை பார்த்து வருகிறோம். இந்த தொழிலை நம்பி அரியாங்குப்பம், தவளக்குப்பம், முருகம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுற்றியுள்ள தச்சு தொழில்களில் ஈடுபடும் 600 குடும்பங்கள் உள்ளது. கடந்த 3 வருடங்களாக மரவாடியில் வாசக்கால், ஜன்னல் செய்து விற்பதால் எங்களுக்கு வேலை கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்படுகிறோம். மரவாடி உரிமையாளர்கள் எங்களது வறுமையை கருத்தில் கொண்டு மரப்பொருட்கள் செய்வதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அதில் கூறப்பட்டுள்ளது. காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும்
முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாள் முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தனர். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை விஜய் ஏற்பாடு செய்திருந்தார். விழாவில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விஜய் அவர்கள் அன்னதானம் வழங்குகிறார்கள். எல்லாரும் சாப்பிடணும் நவருங்க. தண்ணி வாங்கி புதுவை மாநில SDPI கட்சியின் வடக்கு மாவட்டம் சார்பாக 16வது ஆண்டு துவக்க தின விழா SDPI கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது. அதன்படி புவன்கரி வீதி கட்சியின் கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் கலந்து கொண்டு கொடியேற்றி பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் SDPI கட்சி சார்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது. இதில் SDPI கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹனீஃபா, செயலாளர் ரபீக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், கட்சியின் மாநில பேச்சாளர் அப்துல்லா, வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா மற்றும் SDPI கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் காந்தி வீதியில் நியூ கிளப் என்ற பெயரில் கோல்ஃப் விளையாட்டு கிளப் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கோல்ஃப் விளையாட்டு கிளப்பை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் மற்றும் தமிழ்நாடு பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் அசோசியேஷன் முரளிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். ஆள் வந்து சொல்லிச்சு